ஹாய் எவ்ரிவன். இந்த பதிவின் மூலம் மீண்டும் பல அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் 2025 வருடத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த நியூமராலஜி செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2025 கூட்டினால் 9ஆம் எண் வருகிறது. இந்த 9ஆம் எண் என்பது செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த 9ஆம் எண்ணை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு எண்ணுடன் கூட்டினாலும் 9ஆம் எண் என்பது அந்த கூட்டின எண் தான் வரும். 9ஆம் எண்ணையே பல முறை கூட்டினாலும் மீண்டும் அதே 9ஆம் எண் தான் வரும் என்றுதான் பொதுவாக மேலோட்டமாக எல்லா நியூமராலஜி ஜோதிடர்களும் பலன் சொல்வார்கள். ஆனால் நாம் இதனை எடுக்கக்கூடிய விஷயம் அவ்வாறு அல்ல. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் இந்த பலன்களையும் இதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயன்களையும் தயாரித்துள்ளோம். இந்த ஸ்கிரீனில் உள்ள விஷுவலை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். 2025 நியூமராலஜி கால்குலேட்டர், அதாவது ஹிப்ரு நியூமராலஜி பிரகாரம் நாம் கணிதம் செய்யும் பொழுது கடைசியாக வரக்கூடிய எண் 4ஆம் எண். இந்த 4ஆம் எண் என்பது ராகு என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த ராகு என்ற ஒரு கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரவிருக்கிறது. எனவே இந்த ராகுவின் மையப்பாட்டை வைத்து நிலைப்பாட்டை வைத்துத்தான் நாம் அனைத்து எண்களுக்கும் இந்த 2025 வருடம் எவ்வாறு இருக்கும் என்ற கணிதத்தை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். மேலும் நாம் இந்த பதிவில் ஒவ்வொருவருக்கும் உண்டான வெற்றி ஃபார்முலா என்ன போன்ற விஷயத்தையும் கொடுக்கவிருக்கிறோம். அதாவது எந்தெந்த எண்களை நாம் பயன்படுத்தினால் உபயோகப்படுத்தினால் ஒரு மாற்றம் வரும், ஒரு வெற்றி வரும், மேலும் நாம் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு உயர் அந்தஸ்தில் வருவதற்கு அவர் கடைபிடிக்க வேண்டிய வெற்றி ஃபார்முலா என்ன? அவர் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? அவர்களது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ருணம் ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வாறு தங்களை பக்குவமாக கையாள வேண்டும் போன்ற விவரங்களை நாம் கொடுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு எண்ணாக நாம் பிரித்து இந்த பலன்களை கொடுக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைவருக்கும் ஒத்து வருமா என்றால், அனைத்து பலன்களும் ஒத்து வரவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு 4-5 பலன்களாவது ஒருவருக்கும் ஒத்து வரும். எனவே நீங்கள் இந்த பலன்களை மிகவும் கூர்மையாக கவனித்து தேவையான விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 2, 11, 20, 29 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தால் இந்த வருடம் 2025 அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறது? அதாவது இதற்கு முன்பு இவர்கள் போராட்டம் முதலில் 2024 வருடம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 2024 பின்பகுதியில் இவர்களுக்கு ஓரளவுக்கு சுபகாரியங்கள் நடந்தது. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நல்ல கற்பனா சக்தி நிறைந்தவர்களாக, தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஹைலி இமேஜினேட்டிவ். அதாவது ஏராளமான நபர்களை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு படைப்பு திறன், ஒரு பேச்சாற்றல், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்பது இவர்களிடம் காணப்படும். ஒரு கூட்டத்தில் பல லட்சம் பேர்கள் நிறைந்திருந்தாலும் இவர்கள் பேசத் தொடங்கிய பிறகு அங்கு அந்த கூட்டத்தில் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் என்பதை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தகவல்களை நன்றாக பரிமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களிடம் உண்டு. மேலும் இவர்கள் தங்களை மெருகேற்றி கொண்டே இருப்பார்கள். இவர்களே தங்களை கண்ணாடியில் ரசித்து கொண்டே இருப்பார்கள். புதிய விஷயங்களை நன்றாக கிரகித்து வைத்திருப்பார்கள். எந்த வசதிகள் இல்லை என்றாலும் பொதுவாகவே இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். தன்னலம் கருதாமல் இவர்கள் சார்ந்த மனிதர்களுக்காகவும் போராடுவார்கள். மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இவர்கள்
திட்டமிடுவார்கள். மேலும் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல், அதாவது பொருளாதார ரீதியாக எதையும் எதிர்பார்க்காமல், நாம் எந்த அளவுக்கு இவர்களுடன் அன்பு செலுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் இவர்கள் மேல் ஆதிக்கம் மென்மையாக நாகரிகமாக வைக்கிறோமோ, அதனை பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இவர்களிடம் உண்டு. கற்பனா சக்தியை வைத்து யாருமே எதிர்பார்க்க முடியாத பல புதிய உச்சங்களை தொடக்கூடிய நபர்கள் இவர்கள்தான். இன்று வரையில் பல கதாசிரியர்களாக இருக்கலாம், பல ஓவியர்களாக இருக்கலாம், பல தத்துவ ஞானிகளாக இருக்கலாம். இந்த தேதியில் பிறந்த நபர்களை நாம் பார்க்க முடியும். காதல் உணர்வுகள் அதிகம் இவர்களிடம் நாம் காணப்படும். மேலும் இயற்கையை ரசிப்பது, பல இடங்களுக்கு சுற்றி தெரிவது, இதன் மூலம் பல புதிய அனுபவங்களை கிரகித்து கொள்பவர்களும் இவர்கள்தான். இந்த 2025ஆம் வருடம் இவர்களுக்கு பொறுப்புகள் வழக்கமாக இருப்பதை விட கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அவர்கள் தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அல்லது ஒரு துறை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இந்த வருடம் காத்திருக்கிறது. பல புதிய இடங்கள் ப்ளஸ் பல புதிய தடங்கள் இவர்கள் காண வேண்டிய அமைப்பு வரும். ஆரம்பத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் போராட்டம் இருந்தாலும் இவர்களுக்கு புதிய அமைப்புகள் வெகு சீக்கிரத்தில் ஏற்படும். இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு இந்த வருடத்தில் பலர் காத்திருக்கிறார்கள். அதன் பிறகு புதிய கூட்டாளிகள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிறகு இவர்கள் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு என்பதையும் இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து இந்த வருடத்தில், மதிப்பு, மரியாதை, அது தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு உண்டு. அரசியலில் நல்ல வெற்றி என்பது இவர்களுக்கு உண்டு. அதன் மூலம் ஆதாயமும் உண்டு. அதாவது தொடக்கத்தில் ஒரு சின்ன நஷ்டம் என்பது ஏற்பட்டாலும் பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் என்பது வரும். இவர்கள் நினைத்த காரியங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். எதிர்ப்பாலினரால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கு அமைப்பு இருப்பதனால் பொதுவாக இவர்கள் இந்த வருடம், அதாவது ஆண்கள் பெண்களிடத்தும் பெண்கள் ஆண்களிடத்தும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக, சார், நான் இப்பொழுது திருமணத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறேன், அதாவது ஒருவரை காதலிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன், புதிதாக வரக்கூடிய நபர்களுடன் நான் லைஃப்பை ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக, அதாவது அடுத்தவரை பற்றிய விவரங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு பிறகு பக்குவமாக பேசிக்கொள்வது என்பது புத்திசாலித்தனம். அதாவது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருப்பதில் இவர்கள் கொஞ்சம் அத்துமீறி போகும் பொழுது சிக்கல்கள் வரும். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் பல புதிய ஆராய்ச்சிகள் இந்த வருடத்தில் இவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதற்கு தேவையான விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு வாக்குவாதத்தை இவர்கள் தவிர்க்கும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதாவது ஒரு பகையுணர்ச்சியை தூண்டக்கூடிய செயல்களை இவர்கள் தவிர்த்து விடுவது இவர்களுக்கு நல்லது. தெற்கு திசையிலிருந்து இவர்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம், புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் இந்த வருடம் அனைவரையும் அரவணைத்து செல்வது இவர்களுக்கு நல்லது. கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொண்டும் கொஞ்சம் அமைதியாகவும் இவர்களது ஆற்றல் என்று சொல்லக்கூடிய எனர்ஜியை சமன்படுத்தி இவர்களது மைண்டில், இவர்களது எண்ணங்களில் ஒரு கிளாரிட்டி, அதாவது கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், திட்டமிடுதல், பிளானிங் அண்ட் இதனை வெளிப்படுத்துவது, எக்ஸிக்யூஷன், இதனை ஒரு நல்ல அமைதியான விதத்தில் இவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது இவர்கள் ஃபுல் பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இவர்களது லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தரம் மேலும் இந்த வருடம் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் இவர்களுக்கு செல்லும். இவர்கள் ஆக்கப்பூர்வமாக இயங்குவார்கள். இவர்களை இயக்கக்கூடிய நபர்களும்
நல்ல ஆக்கப்பூர்வமான குருமார்களை இவர்கள் தேர்ந்தெடுத்து அதன்படி நடக்கும் பொழுது இந்த 2025ஆம் வருடம் பொதுவாகவே இவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய வருடம். குறிப்பாக இந்த தொழில்நுட்பத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறையில் இருப்பவர்கள் புதிய உச்சத்தை, புதிய இலக்கை இவர்கள் காண முடியும். இந்த வருடம் இவர்கள் நிறைய பாக்கியங்கள், சொத்துக்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாகனங்கள் வாங்கும் பொழுது சார் லக்கி நம்பர் ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டால், இவர்களுக்கு பொதுவாகவே நம்பர் 5 இஸ் வெரி லக்கி. தேதி மாத வருட கூட்டத்தில் 3 இல்லை என்றால் 6ஆம் எண் மற்றும் 7ஆம் எண்ணையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு சில எண்களை இங்கே கொடுக்கிறேன். 5059 688 63333. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர். தேதி மாத வருட கூட்டு எண் 6 இல்லாத பொழுது இந்த எண்ணை நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம். 3999 இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல் நம்பர். இதையும் தவிர 1555 இந்த எண்ணை கூட இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் 2436 இந்த எண்ணையும் இவர்கள் பிரயோகப்படுத்தலாம். இவர்கள் பௌர்ணமி திதிகளில் அம்மன் கோயில்களில், குறிப்பாக இந்த மீனாட்சி அம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அல்லது வாராகி அம்மன் அல்லது இவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள பிரதானமான அம்மன் கோயில்களில் அபிஷேகங்கள், ஆராதனைகள் அல்லது வழிபாடுகள் பௌர்ணமி திதிகளில் பண்ணும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் பெற முடியும். இந்த வருடம் இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதன் மூலம் நமக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயத்திலும், துறை சார்ந்த விஷயத்திலும் நாளை என்ன நடக்கும் என்ற சில தத்துவங்களாக இருக்கலாம் அல்லது சில தகவல்களாக இருக்கலாம், நம் மனதில் உதயமாகும். இந்த கருத்துக்கள் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அனுகூலமான பலன்களை கொடுத்தாலும், சில நேரம் நாம் அதிகமாக யோசிக்கும் பொழுது நமக்கு சில குழப்பங்களும் வந்துவிடும். அந்த குழப்பங்கள் என்பது நாம் வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர் நம்மை நிராகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே அதிகமாக யோசித்து மேலும் மேலும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பதும், இதனால் நமக்கு வரக்கூடிய அந்த உடல் உபாதைகளையும் தவிர்த்து விடும் பொழுது இவர்களது அகம்புறம், அதாவது தோற்றமும் பிரகாசமாக இருக்கும். இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து விடுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.